நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 21 மே 2026 முன்மாலை 8, சில நேரம் கொஞ்சம் 8க்கு கொஞ்சம் லேட் ஆகும். காரணம் இன்னைக்கு நம்ம ரெகுலராக ஷூட் பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடியோவில் அந்த பகுதியில் ஃபுல்லாக பவர் கட்டு. சரி, அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ லோக்கல் அரசியலோடு சேர்த்து கொஞ்சம் பேசிடுவோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் முடிந்த அளவு சான்றுகளோடு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ இன்னைக்கு ஒருவேளை இந்த வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஸ்டூடியோ ரெகுலராக ஷூட் பண்ணுற ஸ்டூடியோவில் பவர் கட்டு. சரி, ஏன் பவர் கட்டு அப்படின்னு பார்த்தா, இது ஒட்டுமொத்த சென்னைக்கும் பவர் கட்டா அப்படின்னா அப்படி இல்லை. அங்கங்கே பவர் கட்டு இருந்தது. இது எப்படின்னா, இப்போ வந்திருக்க தாவேக்க ஆட்சியை நம்ம குறை சொல்கிறோமா அப்படிலாம் இல்லை. ஏன்னா நேற்று பார்க்கும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு ட்ரைனேஜ் பிரச்சனை அப்படின்னு தோண்டிட்டு இருந்தாங்க. தோண்டும் போது எப்படி பார்த்தாலும் இது ட்ரைனேஜ் பிரச்சனையா, உள்ள பைப் லைன், அந்த இது அண்டர் கிரவுண்டு இபி லைன் போகுது. அதுக்கப்புறம் டெலிஃபோன் லைன் மேலைகளில் நிறைய கண்ணாப்படான்னு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தோன்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்காக ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அதை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி, ஏன்னா இபி பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பக்கம் பார்த்தோன்னா உண்மையில பாவமாக இருக்கும், ஒரு பக்கம் பாராட்டணும். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு முறை இங்கே தானே புயல் நினைக்கிறாமா, அங்கே கடலூர் பக்கம் பயங்கரமான புயல் அடித்து மொத்த ஏழம் சேதமாக இருந்துச்சு. அந்த டைமில் அந்த பக்கம் போயிருந்தேன். அதுபோக இங்கே சென்னையில் ஒவ்வொரு முறையும் டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பரில் புயல் அடித்து அங்கே கரண்ட் பவர் கட் இருக்கும்போது நமக்கு வெளியில் குளிரில் இல்லை தண்ணியில் ஈரத்தில் போக ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஈபியில் உழைக்கும் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கி வேலை பார்க்கும்போது நான் அப்பப்போ ஆர்வத்தில், சில நேரம் ஆர்வ கோளாறுல பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அவங்க இறங்கி வேலை பார்க்குறத பார்த்தா உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணியிருக்கிற சிஸ்டம், இது அந்த பெரிய அதிகாரிகளோ அல்லது அந்த டிசைனர் இருக்காங்க இல்லையா, இபி டிசைனர், அவங்க மேலே கோபமும் வருத்தமும் வரும். ஏன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லிடலாம். இப்போ நமக்கு நம்ம ஊரில் இங்கே சிட்டியில் பொதுவாக பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் என்னென்னா, ட்ரைனேஜ் அண்டர் கிரவுண்டில் 2 வகையான ட்ரைனேஜ் போகும். ரோட்டுக்கு சென்டரில் அங்கங்கே ரவுண்டாக மேன்ஹோல் மூடி இருக்கும். ஓகே, அது எங்கே, அது சென்டரில் என்ன போகுது அப்படின்னா, நமக்கு டாய்லெட் தண்ணி இருக்கு இல்லையா, சீவேஜ், அது சென்டரில், ரோட்டுக்கு சென்டரில் போகும். அது போக நமக்கு ரோட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஃபுல்லாக சேனல் மாதிரி போகும். அது என்ன அப்படின்னா, அது ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், அதாவது மழைநீர் வடிகால். ஓகே, இப்போ நமக்கு வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்கட்டும், தனி வீடாக இருக்கட்டும், அல்லது சிங்கிள் மாடி, 2 மாடி, வாட் எவர், நம்மளோட டாய்லெட் தண்ணி, அதில் இருக்கிற மொத்த அந்த என்ன சொல்ல வேஸ்ட்டு, ஹியூமன் வேஸ்ட்டு அத்தனையும் அப்படியே கீழே இறங்கி அது தனி பைப்லைன் வழியே அந்த ரோட்டுக்கு சென்டரில் போகக்கூடிய அந்த ஒரு பெரிய குழாய் வழியே வெளியில் ஏறும். அப்புறம் கோயம்பேடு இது பக்கத்தில், அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அங்கே ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த தண்ணியை கிளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை மேபி உரமாக்கலாம், ஏதோ செய்யலாம். ஸோ அந்த மாதிரி இது துபாயிலே நடக்குது. ஓகே, ஏன் துபாய் கம்பேர் பண்ணுறேன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். நமக்கு அடிக்கடி இங்கே பார்த்தோம்னா நல்ல ரோடு போடுவாங்க. ரோடு போட்டு கொஞ்ச நாள் பார்த்தா பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரைனேஜ் விடணும் அப்படின்னா ரோடை நல்ல கிராஸாக தோண்டி அந்த ட்ரைனேஜுக்குள்ளே பைப்பை போட்டுட்டு மேலே சாதாரண மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்களா. அது அடுத்து அந்த ரோடு இதுக்கு மேலே திரும்ப போடுற வரைக்கும் அந்த இடம் மேடு பள்ளமாகவே குண்டும் குழியுமாவே இருக்கும். இந்த மாதிரி அந்த குண்டும் குழியுமா இல்லாத ஒரு ரோட்டை சென்னையில் காமிக்க முடியுமா அப்படின்னா, மேபி சில நேரங்களில் ரொம்ப பெரிய இடங்கள்ல, இது மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டுக்கு குறுக்க கட் பண்ணுறது இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிரீன்வேஸ் ரோடு,
இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஆட்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை கிராஸ் பண்ணும்போது அங்க இந்த மாதிரி கட் பண்ணி மேடு பள்ளமும் குண்டு குழியுமாவும் அந்த அப்புறம் மேன் ஹோல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒன்று ரோட்டுக்கு சாலையோட லெவலுக்கு ரொம்ப ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு 1/2 அடி கீழே இருக்கும், அல்லது 1/2 அடி மேலே இருக்கும். ரோடு லெவல்ல இருந்து ஒரு நார்மலா நல்ல மனுஷங்க நடமாடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோடா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா. என்ன காரணம்னா அலட்சியம். அதாவது இந்த மக்களுக்கு இவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரியா, அல்லது இவ்வளவுதான் வேலை அப்படின்னு அலட்சியம். இதே மக்கள் வந்து சிங்கப்பூருக்கோ துபாய்க்கோ சவுதி அரேபியாக்கோ போனாங்கன்னா கரெக்டா வேலை நடக்குது. இதே இன்ஜினியர்ஸ் நடக்குது. அந்த இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே தட்டி கேட்க முடியல, கேட்டா வந்து கையாளாகாம அங்க மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அப்படியே செய்வோம் அப்படின்னு. அங்க ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அங்க துபாயில என்ன பண்ணுவாங்க, எந்த மெயின் ரோடா இருக்கட்டும், அதாவது துபாய் அபுதாபிக்கு போற மெயின் ரோடா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா துபாய்க்கு உள்ளேயே பர்துபாய்க்குள்ளேயோ கராமாவுக்குள்ளேயோ தேராக்கு உள்ளேயோ ரோடு போடுறதா இருக்கட்டும், அந்த ரோட்டுக்கு 2 சைடுலையும் கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் அங்க மேப் இருக்கும். ஒரு இடத்துலயும் வந்து ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேப். அதுல இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துல மேன்ஹோல் இருக்கு. இந்த மேன்ஹோல்ல வந்து கீழே ஒரு இப்போ வந்து ரோடு இந்த மாதிரி ரோடு போகுது அப்படின்னா ரோட்டுக்கு அந்த சைடு இந்த சைட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி 8 அடி இந்த மாதிரி கீழே ஆழத்துல சிலிங் பைப் அப்படின்னு சொல்லி எம்டி பைப் வந்து உள்ள கிராஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா எதிர்காலத்துல இந்த பக்கம் வீடுகளுக்கோ மல்டி ஸ்டோரி பில்டிங் அந்த மாதிரி வீடுகளுக்கோ இந்த மாதிரி வீடுகளுக்கோ கடைகளுக்கோ பவர் கரண்ட் வேணும் அப்படின்னா அந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ரூட்ல போகக்கூடிய கரண்ட் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி இழுக்கணும் அப்படின்னா ரோட கட் பண்ண வேண்டியதில்லை. அந்த மேன்ஹோலை திறந்து அது வழியே அந்த எலக்ட்ரிக்கல் லைனை வந்து இங்க விட்டு இந்த பக்கம் எடுத்து கொண்டு போயிடலாம். அப்போ ஒன்ஸ் ரோடு போடும்போது என்னென்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிரைனேஜ் இங்க உள்ள டிரைனேஜ் வந்து அதாவது அந்த பக்கம் மழை பெஞ்சா இது பண்ணாலும் இந்த மழை தண்ணி வந்து கீழே இறங்கி ஒருவேளை இப்படி கிராஸ் பண்றதா இருந்தா கீழே கூடி கிராஸ் பண்றதுக்கு டிரைனேஜ் பைப் லைன் அது ஒரு குறிப்பிட்ட லெவல் கீழே. அதுக்கு கீழே வந்து ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க ஜேசிபி வச்சு எதை வச்சு தோண்டும் போதும் எலக்ட்ரிக்கல் லைன் வந்து அடிபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றா 8 அடி 10 அடி 6 அடிக்கு கீழேயே அந்த அளவுக்கு கீழே வந்து எலக்ட்ரிக்கல் சிலிவு போட்டிருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சிலிவு போட்டு அந்த கிராஸ் பண்ணக்கூடிய கேபிள் இருக்கே அது சாதா கேபிள் போட முடியாது. அதுல வந்து ஆர்மர் கேபிள்னு போடணும். அப்பதான் வந்து நீங்க ஜேசிபி வச்சு அதை வச்சு தோணா கூட அது படாரம் முறுக்கிட்டு உடையாது அப்படின்னு. அப்ப என்னன்னா நமக்கு அந்த மேப் வந்து கிளியரா இருக்கும். நமக்கு உதாரணத்துக்கு இப்ப இங்க வந்து சாலி கிராமத்துல ஒரு தெருவுல நமக்கு வீடு கட்டுறாங்க, அதுல டிரைனேஜ் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல டிரைனேஜுக்கு சென்டர்ல வந்து இது போட்டிருக்காங்க இல்லையா, இதை கிராஸ் பண்ணி அந்த வீட்டுல இருந்து டிரைனேஜ் கிராஸ் பண்றாங்க இல்லையா, அது அந்த மாதிரி சிஸ்டம் அங்க துபாயில இல்லாம அந்த சைடுல இருக்கும். சைடுல வச்சு கல்லி மாதிரி வச்சு அதுல இருந்து கிராஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ரோட வந்து ஒன்ஸ் ரோட போட்டாச்சுன்னா எத்தனை வருஷமானாலும் ரோட வந்து கை வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்போ ஒன்ஸ் ரோடு போட்டா அது 5 வருஷமோ 10 வருஷமோ அது வாட்டுக்கு அழகா பல இருக்கும். அதே மாதிரி அங்க ரோட்டுக்கு சென்டர்லயும் அங்க சில இடங்கள்ல வந்து மேன்ஹோல் இருக்கு. ஆனா மேன்ஹோல் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு. ஆனா அப்புறம் மேன்ஹோல் இருக்கே தெரியாதுன்னா நம்ம ஊர்ல மேன்ஹோலுக்கு மேலேயே மேன்ஹோல்ல அந்த மூடி ஓகே அந்த ஸ்கொயரா இருக்கும், ரவுண்டா இருக்கும், ஒரு 2 அடி 2 அடி அந்த அகலத்துல இருக்கும், அல்லது வந்து ஒரு பெரிய வட்டமா அந்த மூடி இருக்கும் மேன்ஹோல் அப்படிங்கிறது. ஏன் இதுக்கான விளக்கம் சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சேனல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அந்த மேன்ஹோல் மூடி மேல நம்ம மக்கள் அடுத்தது கான்ட்ராக்ட் வந்தாங்கன்னா டக்கு என்ன செய்யறாங்க, அவங்க வந்து மேல வந்து தார் இருக்கு இல்லையா, ஜல்லி தார் மிக்ஸ் பண்ண தார் அதெல்லாம் போட்டு மூடிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த பக்கம் மேன்ஹோல் இருந்துச்சு, இந்த இடத்துல வந்து சீவேஜ் மேன்ஹோல் இருக்கணுமே அப்படின்னு ஒன்னொன்னா கம்பியை வச்சு கடப்பாறை கம்பியை வச்சு அங்கங்க குத்தி பார்த்து அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்து அடைச்சிக்கிருச்சு அப்படின்னா குத்தி பார்த்து ஒரு 4 இடத்துல தோண்டி 5ஆவது இடத்துல இங்க இருக்கு அப்படின்னு அங்க லோக்கல்ல வேலை செய்யும் போது லோக்கல்ல தெரிஞ்ச அந்த கார்பரேஷன் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்து அதை தோண்டி அதுக்கப்புறம் சுத்தியை கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்து டிரைனேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப போட்டு அந்த மண்ணை வந்து அந்த எடுத்த தாரோட சேர்ந்த அந்த கட்டிக்கிட்டே இருக்கும்ல அதை வந்து லேசா அப்படி மூடிட்டு போயிருது. அப்ப அதுக்கப்புறம் வந்து அங்க இந்த பக்கம் போகக்கூடிய 2 வீலரா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பாடா படுற மாதிரி. என்னன்னா
நம்ம ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இல்லை. என்னன்னா பொறுப்புணர்ச்சி இல்லை. இவங்க இன்ஜினியர்ஸ், நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆனா ஒழுங்கா வேலை பார்க்கறது இல்லை. நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கள ஒழுங்கா வேலை பார்க்க விடுறது இல்லை. அலட்சியம் எல்லா இடத்துலையும். அது போக லஞ்சம், ஊழல் அப்படின்னு இந்த மாதிரி இப்படி ஒரு ரோட்ல இப்படி பொறுப்பு இல்லாம போட்டு போனா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அங்க இன்ஜினியர்ஸ், அங்க சூப்பரிண்டென்டென்ட் அப்படின்னு எல்லாத்து மேலேயும் வந்து ஃபைனை போடுற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா இந்த மாதிரி அலட்சியமா போட்டு போவாங்களா? அதனால இந்த மாதிரி இது சொல்ல வந்தோம்னா இன்னைக்கு பவர் கட்டு, அதனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கு. இதை வந்து துபாயோட கம்பேர் பண்றோம். ஏன்னா துபாய் ஏன் இவ்வளோ வளருது? நமக்கு துபாயோட நெகட்டிவ் சைடு இருக்கு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு, ஈரானோட உரண்டை இழுக்கிறது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா துபாயில ஒரு ரோடு போடுறாங்க, அங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப் பண்றாங்கன்னா முதல்ல ஸ்கீம் போட்டு என்னென்ன அளவுக்கு ரோடு வேணும், அப்புறம் இந்த ரோட்ல வந்து இந்த சைடு எவ்வளவு, இந்த சைடு எவ்வளவு கேப் விடணும், அதுக்கப்புறம் என்னென்ன பைப் வந்து எவ்வளவு தூரத்துல சிலிவு பைப்னு சொல்லுவாங்க. சிலிவுனா என்ன? நமக்கு வந்து சட்டை இது போட்டா இது வந்து சிலிவு. இப்ப சிலிவு பேசுனா கட்டாயிரும்ல. இப்ப சிலிவுங்கிறது எந்த ஒரு பைப்பு, தண்ணி பைப்பு போச்சுன்னா தண்ணி பைப்புக்கு மேல வந்து ஒரு தின்னான பைப் இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம தின்னான பைப் இருக்கும். அப்ப சிலிவு பைப்பு, அந்த சிலிவுங்கிறது சில நேரம் சிமெண்ட்ல இருக்கும், பல நேரங்கள் வந்து பிவிசில இருக்கும். ஸோ சிலிவு பைப்பு அதெல்லாம் போட்டு அங்க ரோடு கான்ட்ராக்டர் இந்த இடத்துல இங்க சிலிவு பைப் எல்லாம் போட்டு அங்க வந்து மேன்ஹோல் 2 சைடு மேன்ஹோல் கட்டி அந்த லெவலுக்கு என்னென்ன லெவலுக்கு கரெக்டா லெவலை பிடிச்சி ஒரு 1/2 இன்ச்சு மேலேயோ கீழே இருந்தா ரிஜெக்டட், அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்றாங்க இல்லையா? அது வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கார்பரேஷன், இந்த அரசு துபாயை பார்த்து கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இதை வந்து ஒழுங்கா கடைபிடிக்காத அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறதா. ஏன்னா கீழ்மட்ட ஊழியர்கள் அவங்க பாட்டு டக்குனு போட்டு போவாங்க, மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து ஏன் இப்படி பண்றாங்க, இல்ல கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நின்று பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வர்றதில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஒரு பவர் கட், ஒரு கரண்ட் ஒரு ஏரியால கட் ஆயிடுச்சு, அது ஒரு குத்தமாயா அப்படின்னு சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் வியாக்கியானம் பேச வேண்டியிருக்கு. அதுலயும் சில நண்பர்கள் பின்னெடுத்துல போறாங்க, நீங்க பேச போற கதை பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. நம்ம சேனலே கதை பேசுற சேனல் தான், ஆனா அந்த கதைக்கு உள்ள நிறைய உண்மைகள் பொதிஞ்சிருக்கும், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும், டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆனா கதை கேட்கிற மாதிரி அழகா கேட்கறது தான். ஓகே, அது போக இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்துச்சு, தாவேக ஆட்சியில இந்த மாதிரி கண்மாயில இலவசமா வண்டல் மண் இருக்கு இல்லையா, சில்ட்டு அப்படின்னு, அந்த மண்ணை வந்து எடுத்துட்டு போகலாம். அது வந்து பானை செய்யறதுக்கோ அல்லது வந்து நிலத்துல அங்கங்க வந்து விவசாயம் பார்க்குற நிலத்துல மேல வந்து போடுறதுக்கோ. ஏன்னா வண்டல் மண்ணுங்கிறது அங்கங்க மழை பெய்யும் போது அதை அடிச்சுட்டு வரும் பார்த்தீங்க இல்லையா, அந்த மண்ணோட ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா, அதுல இயற்கையான நேச்சுரல் ஃபெர்டிலைசர், அந்த வண்டல் மண்ணில் நிறைய நேச்சுரல் ஃபெர்டிலைசர் கண்மாய்க்கு உள்ள நிறைய படிஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கண்மாய் வந்து மேல அந்த கரை லெவல்ல இருந்து ஒரு 20 அடி சென்டர்ல கீழே வந்து ஆழம் இருக்கு அப்படின்னா, வண்டல் மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிஞ்சு ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் படிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு வந்து 15 அடி தான் மேல இருக்கும். அப்ப கரையில இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5 அடி கீழே. அப்ப மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நிக்கக்கூடிய மொத்த இதுல 10 அடி தான் இருக்கும். இந்த 5 அடி வண்டல் மண் வந்து கீழே அப்படியே டெபாசிட் ஆயிருச்சு அப்படின்னா, படிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஏரியால பிடிக்கக்கூடிய தண்ணி ஓகே. அப்போ இதுல வந்து மொத்தத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு 10 ஏக்கர் பரப்பளவு உள்ள ஒரு கம்மாய், அந்த கம்மாயில ஒரு 15 அடி கொள்ளளவு இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுல 5 அடி குறைச்சோம் அப்படின்னா 3ல் 1 பங்கு குறைஞ்சு போச்சு. அப்போ இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆயக்கட்டு ஏரியா இருக்கு இல்லையா, அந்த கம்மாயில இருந்து வெளியேறி மடை வழிய மதகு வழிய வெளியேறி அங்க போகக்கூடிய தண்ணி, அந்த ஆயக்கட்டு ஏரியா உதாரணத்துக்கு வந்து ஒரு 1500 ஏக்கர் வந்து பாசனம் போகணும் அப்படின்னா, இப்போ வந்து 1000 ஏக்கர் மட்டும் தான் பாசனம் போகும், இன்னொரு 500 ஏக்கருக்கு பாசனம் போகாது. அப்ப அங்க வந்து வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டைல தண்ணி உனக்கு தண்ணி எனக்கு, அதுக்கப்புறம் போற போக்குல தண்ணி கிடைக்கல. ஏன்னா இங்க தேங்கி நின்னா தான் பயிர் வச்சு கடைசி விளைச்சல் அறுவடை வரைக்கும் வந்து தண்ணி வந்து தேவைப்படும். அந்த தண்ணி வந்து உதாரணத்துக்கு 3 மாசம் தண்ணி தேவைப்படும்னா, இந்த தண்ணி இங்க இருக்கிற தண்ணி திறந்து விட்டு 2 மாசத்துலயே காலி ஆயிரும். அப்போ இந்த வண்டல் மண்ணை அரசு மட்டுமே போய் எடுக்க முடியாது. எப்படின்னா, மண்ணுக்குள்ள மண்புழு போகுது இல்லையா,
மண்புழு வந்து வாடகை இல்லாம விலை கொடுக்காம மண்ணுக்குள்ள மண்புழு வாடு போகுது. அந்த மண்புழு வந்து தனக்கு வசிப்பிடமா இருக்கக்கூடிய மண்ணை உள்ள போய் சாப்பிட்டு பின்னாடி எக்ஸ்கிரீட்டா போய் மண்ணை புரட்டி எடுத்து மண்ணை வளமாக்குற மாதிரி நம்ம மக்களை, லோக்கல் மக்களை, அங்கங்க லோக்கல் மக்களை நீங்க வந்து கம்மாயில போய் இது வண்டல் மண் எடுத்துக்குங்க அப்படின்னா, அந்த வண்டல் மண் எதுக்கு எடுப்பாங்க? ஒண்ணு வந்து பானை செய்யறதுக்கு, இன்னொன்னு அங்க விவசாயிகள் தன்னோட நிலத்துல போடுறதுக்கு. ஏன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அங்க ஃபுல்லா போட்டு உழவடிச்சாங்கன்னா, ஏற்கனவே நம்ம ரசாயன உரம் வேற ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம், அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் ரசாயன உரம் போடத்தான் போறோம். ஆனாலும் அந்த மண் வந்து ரொம்ப மோசமா கேவலமா போயிடாம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இந்த வண்டல் மண் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, அப்புறம் வந்து நான் டீட்டெயில் எடுத்து பார்த்தேன். ஒரு 2-3 சும்மா டீட்டெயில் மட்டும் கொடுத்துடலாம். நல்ல பெரிய கம்மாய் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15,000 கம்மாய் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் சின்ன கம்மாய் எல்லாம் சேர்த்தோம்னா மொத்தம் 41,000 கம்மாய் இருக்கிறதா டீட்டெயில் வருது. 41,000 கம்மாய் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நல்ல கம்மாய் தான். ஓகே, அப்போ சின்ன கம்மாயோட அளவு என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது வந்து 10 ஏக்கர்ல இருந்து 50 ஏக்கர் வரைக்கும் கொள்ளளவு அப்படி வந்தாச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரு எத்தனை இது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி வந்து ஒரு சின்ன கணக்கு வச்சோம். நமக்கு ஏக்கர்னாலே தெரியும் என்ன, ஒரு 4000 ஸ்கொயர் மீட்டருங்கிறது ஒரு ஏக்கர், அல்லது கிட்டத்தட்ட 44,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு ஏக்கர். அதை வந்து நம்ம என்ன ஒரு 10,000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா அது ஒரு ஹெக்டர். அந்த கணக்கு இப்போ போதும் நமக்கு. ஒரு 10 ஏக்கர் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் இல்ல 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறது ஒரு மினிமம். சின்ன கம்மாய் 50 ஏக்கர் வரைக்கும். அப்போ இப்போ என்ன சொல்லுவோம், 5ல இருந்து ஒரு 20-25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு கொள்ளளவு வரைக்கும் உள்ளது சின்ன கம்மாய். ஓகே, அப்போ மீடியம் கம்மாய் இருக்கு இல்லையா, அது எவ்வளவுனா 50ல இருந்து 200 ஏக்கர் வரைக்கும். அப்போ அது அவ்வளோ பெரிய பறந்து விரிந்த கம்மாய். சரி, அப்ப பெரிய கம்மாய் அப்படி எடுத்துட்டோம்னா அது வந்து 1000ல இருந்து 5000 ஏக்கர் வந்து பெரிய கம்மாய். ஓகே, சரி, இருக்கிறதுல தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கம்மாயின்னு எடுத்தோம்னா எங்க அப்படின்னா ஆர்எஸ் மங்கலம் சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த காலத்திலேயே வந்து பாண்டிய மன்னர் காலத்திலேயே வெட்டி கம்மாயை வெட்டி தூர்வாரில வெட்டி கம்மாயை ரெடி பண்ணி அதுல 48 மடைகள் இருக்கு அப்படிம்பாங்க. மடைனா அங்க வந்து இந்த மாதிரி ஷட்டர் மாதிரி திறக்கிறதுக்கு மடை இருக்கும். ஏன்னா இது கிராமத்துல பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி இதுல பார்த்தவங்களுக்கு, கம்மாயில குளிச்சவங்களுக்கு, எருவு மாடு பசு மாடுலாம் குளிக்க வச்சு அதோட சேர்த்து நம்மளும் சேர்ந்து குளிச்சவங்களுக்கு இந்த ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை வந்து தெரியும். அதுல வந்து மடை அப்படின்னா தெரியும். கடையில் எண்டில் போகும்போது மடை இருக்கும். ஏன்னா ஒரு கம்மாய் உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓவரா ஃபுல்லாச்சு தண்ணி வந்துச்சு அப்படின்னா எண்டில் வந்து அந்த ஒரு லெவலுக்கு அப்புறம் தண்ணி வந்து வெளியே வந்துடும். அப்போ என்னன்னா அது வந்து ஒரு என்ன சொல்ற சேஃப்டி சிஸ்டம் மடை. அந்த கம்மாய் வந்து 48 மடை. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நாரைகள் கூட பறந்து போக முடியாத தூரத்துக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு. அதோட நீளம் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர். அப்போ சென்னையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செங்கல்பட்டு போற வரைக்கும் உள்ள தூரம் வந்து கம்மாய் அப்படின்னு பார்த்துங்க. அதோட அளவு ஏரியா எவ்வளவு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். அது வந்து ஆர்எஸ் மங்கலத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் கம்மாய். சரி, இது நம்பர் 2 தமிழ்நாட்டில். நமக்கு வந்து நம்பர் 1 என்ன, அது வந்து ஏரி. இது கம்மாய் இல்ல ஏரி, அது வந்து வீராணம் ஏரி. அது ரொம்ப பெருசு. நம்பர் 1. நம்பர் 2 ஆர்எஸ் மங்கலம். மற்றபடி எல்லா ஊர்லயும் கம்மாய் இருக்கு. விவசாயம் நம்ம பூமியை முதல்ல விவசாய பூமி தானே இந்த கம்மாய். இதை வந்து எடப்பாடி பழனிசாமியோட பீரியட்ல வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க, வண்டல் மண் எடுக்கலாம்னு கொண்டு வந்தா சொல்லி உள்ள டீட்டெயில் படிச்சோம்னா நிறைய வந்து டீட்டெயில் இருக்கு. ஓகே, அதை வந்து நமக்கு ரொம்ப பாராட்ட கூட என்னன்னா, இப்போ இவர் விஜய் ஆலோசனை பண்ணி உத்தரவு போட்டது ஃப்ரீயா, நான் வந்து எந்த அனுமதியும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து வண்டல் மண்ணை எடுத்துக்கலாம். அப்படின்னா வண்டல் மண்ணை வந்து வண்டியா கொண்டு போய் வியாபாரம் பார்க்க போறாங்களான்னு தெரியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வண்டல் மண்ணை வந்து வெறும் சட்டிலே கூடல கொண்டு போக முடியாது. வண்டி வேணும், டிராக்டர் வேணும். அதை எடுக்க ஒரு பக்கம் என்ன ஆகும்னா, இங்க பானை செய்யறவங்களுக்கு இன்னொரு பக்கம் என்ன குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, இது வந்து நிறைய செங்கல் செய்வாங்க, இந்த மண்ணை வச்சு செங்கல் செய்வாங்க. சரி, செங்கல் செய்யறது தவறா அப்படின்னா
அதுக்கு வந்து என்ன சொல்றது பெர்மிஷன் வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து செங்கல் சீரக எல்லாம் எடுத்து போயிட்டாங்கன்னா விவசாயத்துக்கு அந்த வண்டல் மண் இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. அந்த பிரச்சனை எப்படி பார்த்தாலும் ஒரு நல்லதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சில கெட்டது இருக்கத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் வேற வழியே இல்லை, அதை வந்து நம்ம பொறுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல். சரி, இப்போ வந்து செங்கல் சீரக எடுத்து போட்டுமே, ஆனா இங்க வந்து ஒரு 3 அடி 5 அடி அவங்க சொல்றது வந்து 75 சென்டிமீட்டர் 75 சம்திங் அந்த அளவுக்கு ஒரு 5 அடி வரைக்கும் நம்ம வந்து தோண்டிக்கிறலாம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, இப்போ ஆன்லைன்ல நீங்க சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறவங்களுக்கு எந்த பெர்மிஷன் தேவையில்லை, டிராக்டரை வச்சு பெரிய அளவுக்கு கொண்டு போறவங்களுக்கு தேவை. அப்படிங்கும்போது அதை வந்து எடுத்து அதெல்லாம் வண்டல் மண் எடுத்து கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எவ்ரி 2 இயர்ஸ் அல்ல நார்மலா எவ்ரி இயர் எவ்ரி 2 இயர்ஸ் அதை நீங்க வந்து மண் அள்ளிடலாம். அதையும் தாண்டி ரொம்ப கீழே அழுனோம்னா கம்மாயோட குணம் வந்து கெட்டு போயிடும். ஏன்னா அந்த தண்ணி நிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த நிக்கிற தண்ணி கீழே வந்து ரொம்ப சீப்பேஜ் ஆகியோ அல்லது ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இது ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40-50 கம்மாய் இருக்கு, சிறுசு பெருசுமா சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட 50,000 கம்மாய். 50,000 கம்மாயும் அரசு மட்டும் செலவு பண்ணி தூர்வார முடியாது. அப்போ பொதுமக்கள்கிட்ட நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு தூர்வார வேலை மிச்சமா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி பருவத்தில் மழை பெய்யும் போது அங்க நீர் பிடிப்பு நீர் தேங்குறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். இது வந்து விவசாய நிகழ்ச்சி இல்லை, ஆனா இன்னைக்கு போட்ட ஒரு உத்தரவு அதுல என்ன பிளஸ் மைனஸ் எடுத்து பார்த்தோம். உண்மையில பிளஸ் நிறைய இருக்கு. ஈவன் செங்கல் சூளைக்கு எடுத்துட்டு போனாலே பரவாயில்ல என்ற அளவுக்கு இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா அது வந்து எல்லாம் தூர்வாரம். இது திமுக ஆட்சியில் இல்லையா? திமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஆனா 5 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். வருவாய்த்துறை, கலெக்டர் ஆபீஸ்ல, சம்திங் தஹசில்தார்கிட்ட, அதுக்கப்புறம் வேற வேற துறைகள்ல, வனத்துறை, வருவாய்த்துறை அப்படின்னு ஒரு 5 துறைகள்ல நீங்க கையெழுத்து வாங்கணும். ஒவ்வொரு நேரத்துக்கும் போய் கையெழுத்து வாங்கினா ஒவ்வொரு இடத்துலயும் லஞ்சம், அவ்வளோ லஞ்சம். இந்த லஞ்சத்தை டக்குன்னு ஒரே ஒரு உத்தரவுல குறைஞ்சு வச்சா நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டேன், நீங்க ஓட்டு போய் எடுக்கிறேன் கேட்டேன், நான் ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ வந்து அதிகாரிகள் வந்து எனக்கு காசை கூட இதை கூட அப்படின்னா இந்த மாதிரி காசு கேட்கறேன் இருக்கேன். இப்போ வந்து எப்படின்னா பொதுமக்கள் வந்து துணிஞ்சு லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு இறங்கி தகராறு பண்ண ஆரம்பிச்சா அதிகாரிகள் லஞ்சம் வந்து தைரியமா கேட்கறது குறையும். ஏன்னா இந்த ஒரு உத்தரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம வனத்துறை எங்க இருக்கு, நீங்க இது வாங்கலையா, இது வாங்கலையா, அது வாங்கலையா அப்படின்னு சொல்லி போட்டு பாடா படுத்துறது இருக்குல்ல, இந்த ரெட் டேபிள்ஸ் சொல்ல முடியாது, சிவப்பு நாடாத்தனம். இந்த சிவப்பு நாடாத்தனம் தான் ஒரு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. இப்ப இந்த ஒரு உத்தரவு உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுகிறேன். இது ஏற்கனவே இருந்தா கூட இப்ப ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே, அது போக இப்போ வந்து அமைச்சரவை வந்து விரிவாக்கம் நடந்திருக்கு. இன்னொரு 23 அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்காங்க. அதில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இதில் வந்து தலித் அமைச்சர் எத்தனை, முஸ்லீம் எத்தனை, கிறிஸ்டின் எத்தனை, எந்தெந்த மாவட்டத்திலிருந்து அமைச்சர்கள் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் இவங்களுக்கு தாவேகாவுக்கு ஓட்டே கிடைக்காத சில மாவட்டங்களுக்குலாம் அமைச்சர்கள் இடமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஓகே, அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து முன்னாடி செங்கோட்டையன் கையில் இருந்துச்சு. அது வந்து இப்போ மரியா வில்சன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மரியா வில்சன் எடுத்தாச்சுன்னா அவர் வந்து ஜேபிஆர், அந்த ஜேபிஆரோட பேரன் அவர். ஓகே, நான் வந்து 2010 வாக்குல அவரை இங்க ஸ்ரீபெரும்புதூர் அவரோட புதுசா கட்டிக்கிட்டு இருந்த அந்த காலேஜ், ஜேபிஆர் காலேஜ் ஒன்று, அங்க வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் பண்றதுக்காக ஒரு நண்பரோட, சன் டிவியில் இருக்கிற ஒரு நண்பரோட நான் போய் சந்திச்சு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸை மேய்க்கிறது இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள கட்டுப்பாடா வச்சு பேரண்ட் நம்மகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டைமிங் போட்டு அவங்கள ரொம்ப பிரச்சனை இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாம, போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாம அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு வந்து அவர் சொன்ன விவரிச்ச விதமெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. நம்ம அதுக்கப்புறம் தொடர்புல இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அங்க உட்காந்து என்னென்ன லேண்ட்ஸ்கேப் பண்ண போற, என்னென்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க பேசிட்டு வந்து அந்த வில்சன் அவரு. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இதுல சேர்ந்தாரு. தாவேகாவுக்கு வந்து என்னன்னா, எங்க இந்த மாதிரி கரூர்ல பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்டு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லி நிறைய இறங்கி போட்டாரு. ஆனால் அவர் கையில பணம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேபிஆர் காலேஜை அந்த நேரத்துல
ஆட்சியில் இருந்தவங்க வந்து எப்படி வந்து ஆட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு வேற வந்து பேசினாரு. ஸோ அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து நம்ம இப்போ இதில் பொது வெளியில் இப்போதைக்கு பேச வேண்டியதில்லை. ஆனால் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் எப்படியோ கரெக்டாக வந்து தாவேக்கால சேர்ந்தாரு, ஜெயிச்சாங்க, மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ ஃபைனான்ஸ் வந்து அவர் ஏற்கனவே இங்கே காலேஜில் மேனேஜிங் டைரக்டரா அவர் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. இடையில அப்பப்போ அவரை பற்றி சும்மா கேள்விப்படுவோம். ஆனால் இப்போ மினிஸ்டர் ஆனார் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான முடிவு அப்படின்னு எனக்கு தோணும். இது வந்து தாவேக்காவுக்கு ஜால்ராவோ அல்லது திமுகவுக்கு ஜால்ராவோ அதிமுகவுக்கு ஜால்ராவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 2-3 சில விஷயங்கள் வந்து மனசுக்கு பட்டுச்சு, இது பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. அதை வந்து நம்ம எடுத்து சொல்றதுக்காகத்தான். சரி, இப்போ வந்து திமுக அப்படின்னா இன்னைக்கு இப்போ வந்திருக்க விஷயத்துல வந்து IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அது வந்து தாவேக்கா இந்த அமைச்சரவையில இடம் பெற்றதா முடிவு பண்ணியிருக்காங்களா. அதுக்கு வந்து அவரு ஷாஜகான் அப்படின்னு சொல்லி பாபநாசத்தில் ஜெயிச்சார் இல்லையா, அவர் வந்து மினிஸ்டர் ஆக்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஓகே சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ நம்ம பேசுற வரைக்கும் இவர் வந்து விசிகா அவர் வந்து இன்னும் யாரை வந்து மினிஸ்டர் உள்ள போறதா இல்லையா இன்னும் முடிவு பண்ணல. பட் அது பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட போறதுன்னு முடிவு பண்ணதா சொல்லியிருக்காங்க. யாரு வன்னியரசு வந்து மினிஸ்டர் ஆக போறாரா யாரு எப்படின்னு தெரியல. ஆனா கடைசியா இப்ப பேச முன்னாடி வந்த தகவல் என்னன்னா, விசிகா திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ரைட், ஓகே. அப்ப திமுக தன்னுடைய பலம் இழந்துகிட்டே இருக்கா அப்படின்னா ஒரு பக்கம் ஆமா இழந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் இது வந்து அவங்களுக்கு ஒரு சோதனை காலம். அந்த சோதனையிலிருந்து இனி எப்படி வந்து பெருசா வெளியே வருது. ஏன்னா கட்டமைப்பு உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி. நீங்க திமுக வந்து அவரை ஈஸியா இட போட்ட முடியாது, சாதாரண இட போட்ட முடியாது. அதனால அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையா அவர் எக்ஸ்-சிஎம் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு இருக்காரு. ஆளாளுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட வந்து வேற ஒரு சேனல்ல நண்பர் சத்யா அவரோட இன்னோசென்ட் டாக் அப்படின்ற ஒரு சேனல்ல என்னோட கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால இப்போ திமுக வந்து அப்படி ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா அங்க உள்ளுக்குள்ள இருந்து நிறைய ஒன்னொன்னா உருவிட்டு போறாங்களே, அது வந்து திமுகவுக்கு இப்போதைக்கு பலகீனமா இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக எடுத்தீங்கன்னா அங்க வந்து பிரிஞ்சு வந்த 24 எம்எல்ஏக்களுக்கு இங்கே அமைச்சர்கள் இடம் இல்லை. இப்போது திருச்செங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம இருக்காங்க. அப்போ அதிமுகவும் இல்லை, தாவேக்காவும் இல்லை. அப்படிங்கும்போது திரும்ப இவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காரு, இங்க வாங்க, நல்லா சொன்னேன் கேட்கலையே அப்படின்னா திரும்ப அந்த இதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மொத்தமா திரும்பவும் போய் சேர்றதா இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி சேர்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தான் தனிப்பெரும் தலைவர், வேற வழி இல்லை. திமுகவுக்கு ஸ்டாலின், அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்காவுக்கு விஜய், நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அப்படின்னு தனிப்பெரும் தலைவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதான். சரி, கடைசியை முடிக்கும் போது ஒன்னே ஒன்று, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து எரிச்சல் பட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த நாட்டை வந்து பூரா வந்து அரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே நீங்க, இடி, இசிஐ அதாவது தேர்தல் கமிஷன், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் சிலருக்காக மட்டும் இந்த நாட்டை வந்து பயங்கரமா அரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படியே காக்ரோச் வந்து கடிக்கும் தெரியுமா, அரிச்சு இலைய அரிச்ச மாதிரி அரிக்கும்ல, அது மாதிரி அதை வந்து அந்த ஒரு சிம்பாலிக்கா இப்படி நாட்டை போய் அரிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை காமெடியா ஆரம்பிச்சு எல்லா மீம்ஸ் போட்டு விட்டா இன்ஸ்டாகிராம்ல பிஜேபியை தாண்டி அது 12 மில்லியன் இதுக்கு போயிடுச்சு. அப்போ பிஜேபியை ஓவர்டேக் பண்ணி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி. சரி, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.